அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனவாட்டியானவள் வைத்திருக்கிற அழகு எங்கே? உன் முகரூபத்தை காண்பி. அந்த முகரூபம் எப்படி அவளுக்கு தேவனுடைய மகிமை அவளை நிரப்பியிருந்தா தாங்க அந்த மகிமை அகத்தின் அழகு எங்க வெளிப்படும்? முகத்தில் வெளிப்படும். அதனாலதான் ஏசப்பா அவருடைய முகம் சூரியை போல பிரகாசித்தது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28, 3 வசனம் வாசித்தா, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அவர் விடுவிலை நட்சத்திரத்தை கொடுப்பதாக வாக்குப்படுகிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே அவருக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. தேவனுடைய மகிமையே இந்த நித்தியத்தை நிரப்பி இருக்குங்க. அப்ப நித்தியத்துல மகாபரிசுத்த ஸ்தலத்தின் சிங்காசனத்துல போய் அமரணும். நித்தியமான வாழ்க்கையை அங்கே வாழ வேண்டும் என்றால் அந்த நித்தியத்தை நிரப்பியிருக்கிற அழகுங்க தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமையினால் அந்த நித்தியம் நிரம்பி இருந்தது. அங்கே சூரியன் சந்திரன் தேவையில்லை. அப்போ மனவாட்டியாக ஆயத்தமாகி மணவாளனை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மனவாட்டி சபையே, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்லாக்கியத்தை யாருக்கு தான் கொடுக்கிறாங்க? வெளிப்பட 21ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள்ல கண்ணீர் விட்டு கதறின முழுவதும் அவர்கள் பூமிக்குரியவராக அல்ல, தேவனிடத்திலிருந்து சீயோனின் மீதியாயிருந்து கடைசி நாட்களில் அவர்கள் அனுப்பப்பட தேவ திட்டத்தின்படியான நிலையில் அனுப்பப்பட்டு வந்தவர்கள். இவர்கள் கடைசி நாட்களிலே வேதத்திலே நாம் எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த வசனம் சொல்றேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசையா 40ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் வாசிங்களே. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சீயோன் எனக்கு சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அவளை அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. இதுதான் அந்த சுவிசேஷையை சீயோனில் இவங்க இருந்து பூமியிலே எருசலேமான சுவிசேஷகையாக அவர்கள் தேவனை ஆராதித்து உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் வருகிறார்,
வந்து அவர் பூமியை அவருடைய பயத்தினாலே அரசாளுவார். அவர் அழிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. ஆகினால் மனம் திரும்புங்கள் என்று முடிவான ரட்சிப்பை அணிந்து கொள்ள முடிவான சுவிசேஷத்தை அறிவிக்கிற ராஜ்யத்தின் புத்திரர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த சத்தம் தான் அவளுக்கு அழகாய் இருக்கிறதாக நான் உணர்ந்தப்பட்ட 2:14 மறுபடியும் தயவுசெய்து வாசிங்களேன். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குறேன் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது. இந்த சீயோன் குமாரத்தி இருக்காளே, இந்த மனவாட்டியானவள், அவளை பார்த்து உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி அப்படின்னு முக ரூபம் என்றும் முக ரூபத்தில் இருக்கிற அழகை நான் பார்க்கட்டும் என்றும் இந்த வசனத்தில் மனவாட்டி பார் சொல்லுகிறார் என்றால், அவளுடைய சத்தம் அவருக்கு இன்பமாயிருக்கு. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும். அந்த இன்பமான சத்தம் என்ற எசையா 40:10 கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியா வருவார், அவர் தம் புயத்தில் அரசாழ்வார், இதோ அவர் அழிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்க பிரதிபலனுடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது என்ற இந்த கடைசி கால சுவிசேஷத்தை நீ இந்த வசனத்தை தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே எழுப்பப்படுகிற அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் அவருடைய சத்தம் என்ன சத்தமாக இருக்கிறது? இதோ இயேசு வருகிறார், அவர் கொடுக்கும் நியாய தீர்ப்பின் பலன் அவனவனுக்கு கொடுக்க வரப்போகிறார், அவர் வந்து பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார் என்பதை பர்வதங்களை கொடுமுடியில் இருக்கிற அவருடைய புறாவாகிய சிகரங்களை கொடுமுடியில் இருக்கிற அவருடைய புறாவாகிய மனவாட்டியானவருடைய சத்தம் எதுவாத்தான் இருக்கணும் என்றால் எசையா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படியான சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது கடைசி நாட்களில் வெளிப்படும் என்று நீ எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வாசிங்களேன். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்றால் கடைசி நாட்களில் சீயோனை சார்ந்தவர்கள் எருசலேமிலே தரித்திருந்து அவர்கள் சீயோனின் கடைசி கால தேவ திட்டம் என்ற சித்தத்தை, முடிவான ராஜ்யம், முடிவான சுவிசேஷம், முடிவான ரட்சிப்பு, இவைகளை அறிவிக்கின்ற எருசலேமின் சுவிசேஷகியாக கடைசி நாட்களில் அவர் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதமாய் எழும்புவார்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு அது மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதி அதற்கு ஓடி வருவார்கள். பாருங்க, மலைகள் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு சபைங்க. எல்லா மலைகளுக்கு மேல எல்லா சபையை காட்டிலும் இந்த எருசலேம் என்னும் குமாரத்தியானவள் ஏன் உயர்த்தப்படுகிற எல்லா மலைகளுக்கு மேலாய்
ஏன் இவள் உயர்த்தப்படுகிறாள் என்றால் இவளில் இருக்கிறது சீயோனின் சுவிசேஷம். பூமியிலே எருசலேமாக ஆராதிக்கிறபடியினால், பரிசுத்த புதிய எருசலேமாக ஆராதிக்கிறபடியினால் சீயோனின் முடிவான சுவிசேஷம் இவளிலிருந்து வெளிப்படுகிறது. அது நிமித்தமாய் இவளிடம் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எசையா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். வாசிங்க 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் எழுப்பப்பட்ட பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்ட எருசலேமாகிய தேவனுடைய ஆலயம், யாக்கோபை போல, யாக்கோபுனால் எத்தனை ஏமாற்றுக்காரர்கள், பாவிகளாய் இருந்த புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற ஆட்டுக்குட்டியான மனைவியான மனவாட்டியாக தேவனை ஆராதிக்கிற அந்த சபையில் இருந்து அவளுக்கென்று தேவன் வைத்திருந்த பிரகாசம் இருக்கே, 1ஆம் வசனம் தான் சொல்றாருங்க. எஸ்ஐ 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இவளுக்கென்று தேவன் வைத்திருந்த ஒளி, வெளிச்சம், இவளுக்கென்று வைக்கப்பட்ட வெளிச்சம். எஸ்ஐ 43:7 வாசிங்களேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி, யாருடைய மகிமைக்கென்று? நான் என் தேவனுடைய மகிமைக்கென்று உருவாக்கி சிருஷ்டி படைத்த அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய நாமம் எதுங்க? ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டி. அவளுக்குத்தான் தேவ மகிமை அணிந்து கொள்ள தேவ திட்டம். அதைத்தான் இங்க சொல்றாரு ஏசாயா 43:7, என் நாமம் தரிக்கப்பட்ட அவர்களுக்கு தான் ஆட்டுக்குட்டியான மனைவியாய பரிசுத்த புதிய மனவாட்டி சபையான அந்த ராஜ்யத்துக்கு என்றுதான் நான் வைத்திருந்த என் மகிமையை அவர்களுக்கு கொடுக்கும்படி, அந்த மகிமையை அவர்கள் அணிந்து கொள்ளும்படியாகவே அவர்களை நான் எனக்காக சிருஷ்டித்து உருவாக்கி, எப்படி உண்டாக்குறாரு, எப்படி உருவாக்குறாருங்க? தேவ மகிமையடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டி உருவாக்கி அவள் ஜெயமற்றபடியால் அவருடைய நாமத்தை இவளுடைய நெற்றியிலே எங்க வெளிப்படுத்த 3:12 வாசிக்க, ஜெயம் கொள்ளுகிறவன் என் பிதாவுடைய நாமம், பல்லவத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தின் நாமம், என்னுடைய நாமம், என்னுடைய புதிய நாமம். புதிய நாமம் இது ஆட்டுக்குட்டியா மனைவியாய மனவாட்டி ஜெயம்பற்றவர்களுக்கு, இவர்களுக்கென்று தேவன் அந்த ஒளி, அந்த மகிமை தேவமை வைத்திருப்பதாகத்தான் எஸ்ஐ 60 சொல்றாரு. பிரகாசி, உன் ஒளி உனக்காக வைக்கப்பட்டிருக்க தேவனுடைய ஒளி உணர்த்த வந்தது. இந்த மகிமை வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. தானியேல் 2:45, தானியேல் 2:44, அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அவருடைய தேவ மகிமை கடைசி நாட்களில் சீயோன் சுவிசேஷம் ஆகிய அவருடைய மகிமைக்கென்று பூமியில அனுப்பப்பட்டு வந்து உருவாக்கி சிருஷ்டித்து அவர்களை தேவனுடைய மகிமை அணிந்து கொண்ட, அழகை அணிந்து கொண்ட ஒரு மனவாட்டியாய் உருவாக்கி அவள் ஜெயம் பெற்றபடியால் அவளுக்கு அவருடைய நாமமாகிய ஆட்டுக்குட்டிய மனைவியாகிய மனவாட்டி என்ற நாமத்தை தரித்து கொள்ள செய்து அவளையே சேர்த்துக்கொள்ள வருவார். அதான் சொல்ற, அவளிடத்திற்கு உதிக்கிற உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள்.